இவரை பார்த்து நம்ம கத்துக்கணும். ஒரு காட்டையே உருவாக்கிய நபர். சரி வாங்க, என்னன்னு விரிவா பாத்திரலாமா? திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூர் பக்கத்துல இருக்கக்கூடிய திருப்புடை மருதூர் கிராமத்துல மணல் திருட்டு தொடர்ந்து நடந்துகிட்டே வந்திருக்கு. இது தெரிஞ்சு பலரும் வருத்தப்பட்ட நேரத்துல அந்த கிராமத்தை சேர்ந்த நாரும்பூன்ற விவசாயி எப்படியாவது இந்த மணல் திருட்டை நம்ம தடுத்தரணும் அப்படின்னு யோசிக்கிறார். 1996ஆம் வருஷம் தமிழ்நாடு வனத்துறையில வேட்டை தடுப்பு காவலராக தற்காலிக பணியில நாரும்பு வேலை பார்த்திருக்கார். அதுல விலங்குகள் வேட்டையாடப்படுறத தடுக்கக்கூடிய பணியிலையும் இருந்திருக்கார். மணல் திருட்டை தடுக்கிறதுக்கு வெறும் வார்த்தைகளால மணலை அள்ள வேண்டாம் அப்படின்னு நம்ம சொன்னாலோ இல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலோ மக்களுக்கு புரிதல் ஏற்படாதுன்னு நினைச்சு ஆற்று மணல்களுக்கு நடுவுல மரத்தை நட்டு மணல் கடத்தலை தடுக்க முடியும் அப்படின்னு நம்பி இருக்கிறாரு இந்த நாரும்பு. அதன்படி வனத்துறையில தன்னுடைய பணியை பார்த்துக்கிட்டே நேரம் கிடைக்கிறப்ப எல்லாம் தன்னுடைய கிராமத்துல ஆற்றங்கரை ஓரமா குவிஞ்சு கிடக்கக்கூடிய ஆற்று மணல்ல மரத்தை நடக்கூடிய பணியை 1996ஆம் ஆண்டு தொடங்கி இருக்கிறாரு இந்த நாரும்பு. ஆரம்பத்துல இவருக்கு அந்த கிராமத்தை சேர்ந்த முன்னாள் நீதிபதி ரத்னவேல் பாண்டியன் மரக்கன்றுகள் வாங்குறதுக்காக பண உதவி செஞ்சிருக்காரு. மேலும் வனத்துறையும் இவருக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க. இதெல்லாம் வச்சு தனி ஒருத்தனா 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஆற்று மணல்ல மரக்கன்றுகளை வாங்கி நட தொடங்கி இருக்கிறாரு நாரும்பு. இதுக்கு பின்னாடி 1996ல இருந்து 2004 வரைக்கும் 8 வருஷங்கள்ல சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு 10,000 மரங்களை நட்டு அசத்தி இருக்காரு நாரும்பு. இதுல இவரு மருத மரங்களை அதிக அளவு நட்டு வச்சதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம நாவல் மரங்கள், வாகை மரம் மாதிரியான மரங்களையும் நட்டு வச்சாருன்னு சொல்லப்படுது. இதுக்கிடையில 2015ஆம் வருஷம் நாரும்பு தான் பார்த்த வனத்துறை வேலையை விட்டுட்டு முழு நேரமா விவசாயம் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. மேலும் இந்த மரங்களுக்கெல்லாம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஆத்துல இருந்து மோட்டார் மூலமா தண்ணீர் எடுத்து ஊத்துறது, மரங்களை ஆடு மாடு மாதிரியான விலங்குகள்கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுன்னு தனி ஒருவனா கடுமையா போராடி இருக்காரு நாரும்பு. இதுல நாம இதையும் நோட் பண்ணணுங்க. அது என்னன்னா, இந்த மரங்களை ஆத்துல நடுறதுக்கு கிராம மக்கள்கிட்ட கடுமையான எதிர்ப்பு இருந்திருக்கு. இது போக ஆடு மேய்க்கிறவங்க மரங்களை நட்டா வனத்துறை வசம் இந்த இடம் போயிருமோ அப்படிங்கக்கூடிய பயத்துல மரங்களை நடக்கூடாதுன்னு நாரும்பு கிட்ட கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனாலும் இத்தனை எதிர்ப்புகளுக்கு மத்தியில தனி ஆளா போராடி மரங்களை நட்டு வளர்த்துட்டு வந்திருக்காருங்க நாரும்பு. இதுல மரம் வளர்க்கையில பயங்கர கஷ்டம். என்ன அப்படின்னா, ஆடு மாடுகள் தொந்தரவுறவங்க நிறைய கண்ணை வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறது ஊர்ல இருந்து எதிர்ப்பெல்லாம் தெரிவிச்சாங்க. இந்த பின்னால நன்மை இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி இன்னைக்கு 10 ஆடு வச்சிருந்தவங்க 50 ஆடு வச்சிருக்காங்க. எல்லாருமே இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்க. அதே மாதிரி இந்த மரம் வளர்த்ததுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. மரங்களால மக்களுக்கு சுகாதார காத்து கிடைக்கும். ஒரு மரத்துல இருந்தானாலே நம்ம வீட்டுல 1000 இருந்தாலும் சரி, ஏசியில இருந்தாலும் சரி, இந்த மரத்துல வந்தா ஒரு நிம்மதி கிடைக்கும். மரத்துல மனசுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். இந்த மரத்துல உட்கார்ந்துட்டு போனாலே எல்லா கவலையும் நீங்கிரும். அது வரைக்கும் இந்த மரம் திருப்படைமூர்ல இருக்கா, 10,000 மரம் இருக்கா யாரும் நம்ப மாட்டாங்க. இங்க உள்ள பார்த்தால்தான் இந்த 10,000 மரம் இருக்குதே தெரியும். வேற ரோட்ல நின்றுட்டு பார்த்தா யார் சொல்லுது, பொய் சொல்லுதாங்க, இங்க மரமே இருக்காது அப்படிம்பாங்க. இதுக்கு பின்னாடி நாரும்பு தான் வளர்த்த மரங்களோட இடத்தை வனத்துறை வசம் கொண்டு வரணும், அப்பதான் இங்கிருந்து முழுமையா மணல் திருட்ட தடுக்க முடியும்னு நினைச்சு அதுக்கான முயற்சியையும் பண்ணி கடந்த 2006ஆம் வருஷம் இந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியா அறிவிச்சிருக்காங்க. இவரோட இந்த முயற்சியால மணல் திருட்டு முற்றிலும் தடுக்கப்பட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம சுமார் 20 வருடங்களுக்கு முன்னாடி பொட்டல் காடா காட்சியளித்த இந்த பகுதி இப்போ நாரும்பு எடுத்த முயற்சியால சோலை வனமா காட்சியளிக்குதுன்னே சொல்லலாம். நாரும்புவோட இந்த செயலை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.